வணக்கம். அதாவது நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸ் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல. எல்லாருமே வந்து இங்க இருக்கிற எல்லா யூடியூபருமே வந்து பேசிக்கா நிஃப்டி ஆல் டைம் ஹை தொடுமா, ஆல் டைம் ஹை போயிருமா அப்படின்னு நெறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. நெறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதே தான் நம்ம அதே கான்செப்ட் தான். ஆல் டைம் ஹை போகுமா, போகாதா அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் நம்ம வீடியோ பார்க்க போறோம் மோஸ்ட்லி. ஸோ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்ல. ஒரு 500 பாயிண்ட், 600 பாயிண்ட் அதிகபட்சம் அப்பனா ஒரு 1000 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஓகேங்களா? ஓவராலா பார்க்கும்போது ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. பட் இது மந்த்லி கேண்டில். ஓகேங்களா? மந்த்லி கேண்டில். ஸோ நல்லா டீட்டெயிலா பார்ப்போம். ஓகேங்களா? இது டே கேண்டில். ஸோ டே கேண்டில பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. எங்க இருக்கு? 25, 100, 200 அப்படின்னு இருக்கு. பட் நீங்க நார்மலா நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய மூவ்மெண்ட்ஸ்லாம் இல்ல. ஓகேங்களா? பட் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இன்ட்ராடேல பார்க்கறதுக்கு பெரிய மூவ்மெண்ட்ஸா இருக்கு. பட் நார்மலா நீங்க டே ரேஞ்ச்ல நிஃப்டியை மார்க் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டில் இன் கன்சல்டேஷன் மூட். ஓகேவா? ஸோ நிஃப்டி ஆல் டைம் ஹை போகுமா போகாதா அப்படிங்கிறதுக்கு வந்து இதுவே ஆன்சர் பண்ணிடும். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ நீங்க மார்க் பண்ண வேண்டிய மெயின் முக்கியமான இம்பார்ட்டன்ட் லெவல் எது அப்படின்னா 24,150. ஓகேங்களா? 24,150 இதுல பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு கிளியர் புல்லிஷா இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 24,150. பட் 24,150க்கு முன்னாடி மெயினா பாத்தீங்க அப்படின்னா 24,050 இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, செபி ரிஜிஸ்டர் அனாலிசிஸ் கிடையாது, டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோவை நான் போடுறேன் அப்படிங்கிறதையும் இது மூலமா சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ 24,050 அப்படிங்கிறது வந்து மேஜரா பார்க்கப்படுது. ஓகேங்களா? நான் நம்ம நார்மல் டைம் ஃப்ரேம் மாத்திக்கிறேன். ஸோ எக்ஸாக்டா 25,000ல க்ளோஸ் வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? 25,050 அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மல் லெவலா பார்க்கப்படுது. ஸோ இப்போ கரண்டா நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எஸ்ஜிஎக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,153ல இருக்கு. ஸோ எல்லாருமே இதை வச்சு ப்ரெடிக்ட் பண்ணி நாளைக்கு கேப் அப் ஆயிரும், பெருசா கேப் அப் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் ஆக்சுவலா ஏன் கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப் ஆகக்கூடாது. ஏன்னா அந்த 150 அப்படிங்கிற லெவல் எதுக்காக சொன்னேன் அப்படிங்கிறது தெரியும். டில் 150 வரைக்கும் தான் மார்க்கெட் டே டைம் ஃப்ரேம் எடுத்து பார்க்கும்போது டில் 150 வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு ரெசிடென்ஸ் இருக்கு. ஸோ அந்த 150 வரைக்குமே கன்சால்டேட்டட் லெவல் தான். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸாக்டா 25,153 இருக்கு. பட் இருந்தாலும் நம்ம மெயினா எதை பார்க்கணும் அப்படின்னா நாளைக்கு ஓப்பனிங் லெவல். ஓகேங்களா? நாளைக்கு எங்க ஓப்பன் ஆகுது? ஒருவேளை ஃபிளாட்டா ஓப்பன் ஆகுதுன்னா அப்படி ஒரு 50 வரைக்கும் போவோம். 25,050 தாண்டுச்சுன்னா 150 வரைக்கும் வச்சுக்கோங்க. இல்லை மெயின் லெவலில் வச்சுக்கோங்க. 50 தாண்டுச்சு அப்படின்னா, அப்படி இல்லை 50ல ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா கரெக்ஷன் நடக்குமா நடக்காதா அதான் கொஸ்டின். ஒருவேளை கரெக்ஷனா நடந்துச்சு அப்படின்னா எங்க வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறத மெயினா வச்சுக்கோங்க. 24,850ங்கிறது இதோட மேஜர் சப்போர்ட் லெவலா இருக்கு. ஸோ 900 அதுக்கு முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருந்தா 900ங்கிறது இருந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலா 900 கிடையாது, 850ங்கிறது மேஜர் சப்போர்ட் லெவலு. ஸோ ஒருவேளை கரெக்ஷன் நடந்துச்சுன்னா இப்படி கீழே வரைக்கும் வரும். பட் மார்க்கெட் ட்ரெண்ட் ரிமைனிங் புல்லிஷ். எல்லாருமே என்ன பண்ணாங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரேடரா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இங்க இப்படி ஃபாலோ ஆகும்போது ஓகேவா. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்ல எடுத்துக்கிறேன். ஓகேவா? இங்க இருக்கிற எல்லாருமே இந்த பெரிய பெரிய யூடியூபர்லாம் என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதாவது இந்த ஃபால்ல என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அகல பாதாளத்துக்கு போயிடும், 18,000 வரும், 17,000 வரும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் வீடியோவே போட்டிருப்பாங்க, நீங்களும் பார்த்துருக்கலாம். ஓகேவா? பட் நான் அப்போ என்ன பேசிக்கிட்டு இருந்தேன், மார்க்கெட் ரிமைனிங் புல்லிஷ் அப்படின்னு தான் நம்ம ட்ரேட் டெஸ்டிங்ல இருந்து கரெக்டான அப்டேட் கொடுத்துட்டு இருந்தோம். இந்த மார்க்கெட் ரிமைனிங் புல்லிஷா தான் இருக்கு, புல்லிஷா தான் மாறும் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் புல்லிஷா மாறிடுச்சு. புல்லிஷா மாறிடுச்சு. திருப்பி அகைன் இங்க ஒரு ஃபால் இருக்கு பாருங்க. இந்த 24,500ல இருந்து இந்த 24,000 அந்த ஒரு 500 600 பாயிண்ட் ஃபால் இருக்கா. இந்த ஃபால்லையும் திருப்பி இல்ல மார்க்கெட் புல்லிஷ் ஆகல, ஆல் டைம் ஹை எல்லாம் தொடாது, திருப்பி பீரிஷ் தான் ஆயிரும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் நீ இங்க பேசிட்டே இருங்க அப்படின்னா நிஃப்டி மேல போயிருச்சு. இப்ப மேல இருக்கும்போது நிஃப்டி ஆல் டைம் ஹையா மாறிடும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்டா போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஓன் அனலைஸ் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு ஒருவேளை அது லைவ்ல வந்து நடக்குதா நடக்கலையா அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம டெய்லி பேசிஸ்ல லைவ் வருவோம். செகண்ட் ஹாஃப்ல மோஸ்ட்லி லைவ் வருவோம். அந்த ஒரு 12 மணிக்கு மேல 12 மணிக்கு மேல லைவ் வருவோம். அங்க வந்து லைவ்ல டவுட் கேளுங்க, நம்ம லைவ்ல கிளியர் பண்ணுவோம் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிக்கிறேன் இந்த வீடியோல. ஓகேங்களா? சோ நீங்க ஃபர்ஸ்ட் ஆஸ் அ ட்ரேடரா அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா, இந்த மாதிரி நிஃப்டி ஆல் டைம் ஹை போமா, நிஃப்டி வந்து அகல பாதாளத்துக்கு போமா அப்படிங்கிறதுலாம் நமக்கு தேவைப்படாத ஒண்ணு. ஆஸ் அ ட்ரேடரா என்ன நமக்கு தேவைப்படுற ஒண்ணே மூவ்மெண்ட் கொடுக்குமா, மூவ்மெண்ட் கொடுக்காதா. ஓகேவா? அது சைட்வேஸ் மார்க்கெட்டா ட்ரெண்டிங் மார்க்கெட்டா, இந்த 2 விஷயங்கள் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? 2 விஷயங்கள் கண்டுபிடிச்சா போதும். மூவ்மெண்ட் கொடுத்துச்சுன்னா எந்த டைரக்ஷன்ல மூவ்மெண்ட் கொடுக்கணும், எங்க என்ட்ரி எடுக்கணும், இதை வந்து ஆஸ் அ ட்ரேடரா நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணணும். மற்றபடி ஒரு 1000 வீடியோ ரெஃபர் பண்ணிட்டு வந்து அதுவுமே நம்ம எப்படி ரெஃபர் பண்ணுவோம் தெரியுமா,
நான் இப்ப வந்து ஒரு ட்ரேடரு வெள்ளிக்கிழமை வந்து நல்ல செமையா மூவ்மெண்ட் கொடுத்துருச்சு, நல்லா ஹெவி மூவ்மெண்டா கொடுத்துருச்சு. அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷன் எடுத்து ஹோல்ட் பண்ணுவேன். எதுக்கு? மண்டேக்கு எப்படி பார்த்தாலும் மண்டே பெருசா கேப் அப் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கால் ஆப்ஷன் எடுத்து ஹோல்ட் பண்ணுவேன். ஆனா ரியாலிட்டியில என்ன நடக்குது? அதே மாதிரி இந்த சாட்டர்டே சண்டே லீவ்ல வந்து இங்க இருக்கிற மிகப்பெரிய ஜாம்பவான்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உள்ள உட்காந்துட்டு நிஃப்டி மேல போகும், பாசிட்டிவா போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் குரூப் வந்து வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டு நிஃப்டி பியரிஷா இருக்கு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், பியரிஷா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. வீடியோ போட்டுட்டு இருக்கேன். அந்த இடத்துல வந்து நீங்க எதை செலக்ட் பண்ணி பாப்பீங்க தெரியுமா? நீங்க கால் ஆப்ஷன் வச்சிருக்கிறதுனால நிஃப்டி ஆல் டைம் ஹை போமா போகாதா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி தான் பாப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அது தேவைப்படுது. நான் என்ன சொல்றேன், ட்ரேடரா ஓவர் நைட் பொசிஷன் வைக்கிறதே தப்பு. ஓகே, ஏன் தப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப பார்க்கும்போது நிஃப்டி செம புள்ளிஷா இருக்கு. கரெக்டா கிட்டத்தட்ட நம்ம க்ளோஸ் ஆனது எங்க 25,000. இப்ப இருக்கிறது எங்க 153. பட் ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இது ஹை ஓப்பன் ஆனதே வந்து 153 தான். ஓகேவா? எங்க எஸ்டிஎக்ஸோட செஷன் ஓப்பன் ஆனதே 153 தான். பட் எல்லா மக்களும் இதை தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. ஏன் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க? ஓகே, நிஃப்டி கரண்டா 153 தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கீங்க. ஒண்ணு. ரெண்டாவது விஷயம், ஏன் ஓவர் நைட் பொசிஷன் ஹோல்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றேன்னு கேட்டுக்காங்களேன். இந்த மாதிரி விஷயத்த தேடுவீங்க, சோசியல் மீடியால இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் நடக்கும். கரெக்டா இந்த மாதிரி தப்பான மிஸ்கைடன்ஸ்லாம் நடக்கும். ஓன் அனலைசிஸ் மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. ஒண்ணு, ஓவர் நைட் பொசிஷன் அப்படிங்கிறது வந்து இப்ப நமக்கு வந்து 2 செஷன் தான் நம்ம பாக்குறோம். என்ன பாக்குறோம்? காலையில ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்மள ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். அப்படி தெரியல அப்படின்னா டவுட்டை கமெண்ட்ல கேளுங்க, நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். காலையில ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு பர்டிகுலர் டைமிங்ல டிஐ செஷன் ஆகும். செகண்ட் ஹாஃப்ல வந்து எஃப்ஐ செஷனாகவும் வைக்கிறோம். எஃப்ஐயுமே யாரோடதுன்னா யூகேவோடது. கரெக்டா? லண்டன் பேசிக்கா யூகே பேஸ்ட் மார்க், ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இவங்களோடது. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகேங்களா, இது முடிஞ்சதுக்கு அப்புறம் காலையில ஓகேங்களா நைட்டு அதே சேம் டேல யூஎஸ் செஷன் இருக்கு. ஓகேவா? ரிமைனிங் ரஷ்யன் செஷன் இருக்கு. இந்த மாதிரி நிறைய செஷன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ இவங்களாம் த்ரூ சிங்கப்பூர் நம்மளை ட்ரேட் பண்றாங்க. அதனாலதான் எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி நம்ம பாக்குறோம். ஒண்ணு. ஓகே, ரெண்டாவது விஷயம், யூஎஸ் செஷன்லயே 2 செஷன் இருக்கு. ஓகே, யூஎஸ்லயே 2 செஷன் இருக்கு, 2 டிஃபரெண்ட் டைமிங்ஸ் இருக்கு. அப்ப 2 செஷன் இருக்கு. ஓகே, அந்த 2 செஷனை எடுத்து நம்ம ஃபைட் பண்ண முடியாது. அவங்க என்னனாலும் மாறலாம், இல்ல ஓவர் நைட்ல என்னனாலும் நடக்கலாம், ஏதாவது ட்ரம்ப் அப்டேட் கொடுக்கலாம். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா காலையில 6 மணிக்கு ஏசியன் செஷன் ஓப்பன் ஆகும். காலையில 6 மணிக்கு எஸ்டிஎக்ஸ் ஓப்பன் ஆகும். என்னதான் இப்போ பாசிட்டிவா இருந்தாலும் நீங்க நைட் ஓகேப்பா காலையில 9 ப்ராஃபிட்டை புக் பண்ணிடுவோம், 150 பாயிண்ட் பாசிட்டிவ் இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு 5,000 ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு சந்தோஷத்துல தூங்குவீங்க. ஆனா காலையில எழுந்து பார்க்கும்போது உங்களுக்கு நெகட்டிவா ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இதெல்லாம் நடந்திருக்கு. ஓகே, எனக்கு நடந்திருக்கிறதுனால எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றேன். நெகட்டிவா ஓப்பன் ஆச்சு, இல்ல வந்து பிளாட்டா ஓப்பன் ஆச்சு அப்படின்னாலும், இல்ல ஒரு 30 பாயிண்ட் 40 பாயிண்ட் மேல ஓப்பன் ஆனாலும் உங்களுடைய பிரீமியம்ங்கிறது ஏறி இருக்காது. ஏன் இருக்காது? அதோட டைம் வேல்யூ 2 நாள் டைம் வேல்யூ இருக்குல்ல, டைம் வேல்யூ டீக் ஆயிரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. வெள்ளிக்கிழமை இந்த 2 செஷனு, மண்டேயோட மார்னிங் செஷனு இதெல்லாம் சேர்த்து வச்சு உங்க பிரீமியமே ஏறி இருக்காது. என்னதான் நிஃப்டி கேப்டே ஓப்பன் ஆகலாம். அப்படி எதுக்கு அதை ரிஸ்க் எடுத்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால தான் ஓவர் நைட் பொசிஷன் வேண்டாம் அப்படிங்கிறத சொல்றேன். இந்த ட்ரேடிங் செஷன்ஸ்லாம் பத்தி உங்களுக்கு தெரியல அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ஃபுல் வீடியோ மேக் பண்றேன். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இதுல மெயினா எதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இந்த சேஃபர் ட்ரேடரா இருந்தால் மட்டும் ஜூன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்க போது, அப்படிதான் இருக்க போது, அது வால்டெல்லாம் இருக்க போது அப்படிங்கிறத சொல்லாம சொல்றேன். வால்டெல்லாம் தான் இருக்க போது, மேல போகுதா கீழே போகுதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன். ஏன்னா எப்ப பார்த்தாலும் இது நார்மலா நடக்கிறதா, எல்லா ஜூன்லயும் நடக்கிறது தான். ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எதுல மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும், ஆஸ் அ ட்ரேடரா எதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டர் எல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? பேங்கிங் செக்டர் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணணும். மெயினா பார்க்க வேண்டியது இதுல இருக்கிற எல்லா பேங்குமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது 300 கீழே உள்ள ஸ்டாக்கை விட்டுருங்க, ஏன்னா லார்ஜ் சைஸ் கூட இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடா அவாய்ட் பண்ணிடணும். கனரா பேங்க் தேவைப்படாது, பஞ்சாப் நேஷனல் பேங்க் தேவைப்படாது. ஓகேங்களா? ஸோ ஃபெடரல் பேங்குமே தேவைப்படாது. இது எல்லாத்தையும் விட்டுட்டு மற்ற எல்லா பேங்கிங் செக்டரும் பார்க்க வேண்டியதா இருக்கும். எதுக்கு பார்க்க வேண்டியதா இருக்கும்? இதுதான் இதுக்கப்புறம் வால்டரா இருக்க போகுது. ஸோ இதை பத்தி தான் நீங்க நியூஸஸ்மே, அப்கமிங் நியூஸஸ்மே இதை பத்தி தான் பார்க்க போறீங்க. இந்த பேங்க் இப்படி பண்ணிட்டாங்க, இந்த பேங்க் அப்படி ஆயிடுச்சு, இந்த பேங்க் ப்ராஃபிட் எடுத்துச்சு, லாஸ் ஆயிடுச்சு, இப்படிதான் இருக்க போகுது. அதே மாதிரி பினான்சியல் செக்டர் ரெப்போ ரேட்டை வந்து 50% கம்மி பண்ணிட்டாங்க 0.50. அப்போ ஃபினான்சியல் செக்டருமே பார்க்க போகுது. இப்போ பேங்கிங் செக்டர்ல இருக்கிறது தான் மோஸ்ட்லி ஃபினான்சியல் செக்டர்ல இருக்க போது. எக்ஸ்ட்ரா என்ன ஜியோ ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸ், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஓகேங்களா, முத்தூட் ஃபினான்ஸ், ஆர்இசி லிமிடெட், ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். ஜூன் மாசத்துல மெயின் ஃபோக்கஸ் வந்து இந்த ஸ்டாக் தான். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் ஓகேங்களா, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இது 4 மாசமும் பேங்கிங் செக்டருக்கான ஃபினான்சியல் இயர் தான், அதாவது ஃபினான்சியல் குவார்டர் தான். இதை நம்ம ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருப்போம். இப்போ மெயினாக இதுதான் பார்க்க வேண்டியது. ஸோ இதில் ஓகேங்களா, இதில் நிறைய கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா? இதுலேயே நிறைய கான்செப்ட் இருக்கு. நீங்கள் இப்போ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபுல்லாக புல்லிஷாக இருக்கு. ஸோ ஒருவேளை இந்த ஸ்டாக்கான அப்டேட் லைவ்ல வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லைவ்ல வந்து கனெக்ட் பண்ணுங்க, உங்களுக்கு புரிய வரும். ஒன்று ஸ்ரீராம் ஃபைனான்ஸ். ஓகேங்களா? ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்
நல்லா ஹெவி புல்லிஷா போச்சு ஓகேங்களா, நல்லா ஹெவி புல்லிஷா போச்சு. அது மாதிரி டிஎல்எஃப் ஒன்று ஓகேங்களா, டிஎல்எஃப் ஒன்று கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை அருமையா 60 பாயிண்ட் வரைக்கும் அருமையா போச்சு. டிஎல்எஃப் வந்து 60 பாயிண்ட் வரைக்கும் அருமையாக போச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கேண்டில் 60 பாயிண்ட் அப்படி எடுத்துட்டு போயிட்டாங்க. அது உங்களுக்கு காமிச்சிருந்தேன், ஸ்ரீராம் ஃபைனான்ஸை காமிச்சிடுறேன் ஃபர்ஸ்ட். எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஓகேங்களா. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் ரெப்போ ரேட்டுக்கு அப்புறம் அருமையான புல்லிஷ் 10 மணிக்கு மேலே தான் ஓகேங்களா, தெரியும் நினைக்கிறேன். 10 மணிக்கு தான் எக்ஸாக்டாக உங்களுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துருப்பாப்ல. 10 மணிக்கு அப்படியே ஒரே ஃப்ளை அருமையான புல்லிஷாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே நல்ல கன்சால்டேஷன். ஸோ நல்லா செமையாக புல்லிஷாக போச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ ஆக்சுவலாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டபுள் டாப் வந்து கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி கிரியேட் பண்ணா நல்ல விஷயம் தானப்பா, ஏன் நீங்க வந்து அதை வந்து தப்பா எடுத்துக்கிறீங்க? ஸோ ஓவர் நைட் பொசிஷன் வச்சிருக்கோம் தான் உரி பண்ணணும். நாளைக்கு ஒருவேளை இது ஃபிளாட்டா ஓப்பன் ஆகி இந்த ரேஞ்சை கட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது பீரிஸ் ஆகுதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆக்சுவலா ஆஸ் பர் த டெக்னிக்கல் அனலிசிஸ் கிடையாது, ஒன் அனலைஸ் பண்ணிக்கங்க. ஆஸ் பர் த டெக்னிக்கல் அனலைஸ் சொல்றேன். ஒன்று. ரெண்டாவது விஷயம் இதே சேம் கான்செப்ட்ல தான் ஹெச்டிஎஃப்சியுமே இருக்கும். சேம் கான்செப்ட் தான் ஹெச்டிஎஃப்சியுமே இருக்கும். ஸோ இதெல்லாம் எவ்வளோ பேர் இப்படி உட்காந்து நோட் பண்ணுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பாருங்க, சேம் 10 மணிக்கு கொடுத்த மூவ்மெண்ட் இதே சேம் பேட்டர்னில் தான் இருக்குது. ஓகே, பேட்டர்னில் தான் இருக்குது. என்ன அது இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். நாளைக்கு இதனால தான் மண்டே ஓப்பனிங் ரொம்ப முக்கியமான ஓப்பனிங் அப்படின்னு நம்ம சைட்லேருந்து சொல்கிறோம். 2 இல்லை. மூணாவது விஷயம் டிஎல்எஃப். நம்ம சொன்ன மாதிரி டிஎல்எஃப் நல்ல ஒரு அருமையான ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துச்சு. சூப்பரான மூவ்மெண்ட் ஓகேங்களா, சூப்பரான மூவ்மெண்ட். இதை நம்ம முன்னாடியே வந்து நம்ம இப்படிதான் மூவ்மெண்ட் கொடுக்கும், இங்க வரைக்கும் டார்கெட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்ட பிரேக் அவுட் வீடியோல பிரேக் அவுட் வந்து நீங்க தப்பா எடுக்கிறீங்க. ஆக்சுவலா முக்கியமா வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்கே டிஎல்எஃப் தான். ஏன்னா நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க, மேல பிரேக் அவுட் ஆகிறப்போ ஓவரா போய் ஹை அங்கவே பை பண்றீங்க, அது ஆப்போசிட்ல கீழே வருது, கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் மேல போகுது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ யாரும் பார்க்க போறதும் இல்லை. அப்படி பார்த்தா நல்லது, பார்த்தா உங்களுக்கு தான் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். மெயினா ரெண்டாவது விஷயம் இல்லை. ஸோ ரெண்டாவது விஷயம் இந்த டிஎல்எஃப் ஒருவேளை அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த டிஎல்எஃப் ஃபுல் மூவ்மெண்ட் நீங்க கேதர் பண்ணிருப்பீங்க ஓகேங்களா. ஸோ அது எங்க வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி தான் போட்டிருந்தோம். ஸோ நீங்க மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது பேங்கிங் செக்டர், எக்ஸ்ட்ரா டிஎல்எஃப் ஆட் பண்ணிக்கங்க. இந்த ரிலையன்ஸுமே மெயினா ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ மூலமா. மற்றபடி பஜாஜ் ஃபினான்ஸுமே அன்னைக்கு ஒரு 500 பாயிண்ட் மூவ்மெண்ட், பஜாஜ் ஃபினான்ஸுமே அருமையான ஒரு மூவ்மெண்ட். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸுமே கிட்டத்தட்ட அந்த ரேஞ்ச் கிரியேட் பண்ற ரேஞ்சில் தான் இருக்காப்புல. ஸோ இதுவுமே நல்லா கன்சாலிடேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நல்ல அருமையான ஒரு 500 பாயிண்ட்டுக்கு மூவ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி மூவ்மெண்ட்டை எப்படி கேதர் பண்றது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம அதுக்கான ஸ்ட்ராட்டஜி வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ ஆல் டைம் ஹை வருமா வராதா, இல்லை வந்து இது மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்குமா கொடுக்காதா, அதெல்லாம் வந்து யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ரியாலிட்டி புரிஞ்சுக்காங்க. எந்த கான்செப்டுமே யாராலையும் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி அஸ்ட்ராலஜி வச்சு சொன்னா கூட வாய்ப்புகள் இல்லை. மார்க்கெட்ல வாய்ப்புகள் இல்லை. இப்போ இங்கேயுமே ஒரு சில கூட்டங்கள்லாம் இருக்கு, அஸ்ட்ராலஜி வச்சு சனி பகவான் வந்து இங்க இருக்காரு, அதனால நிஃப்டி கீழே வந்துடும், இப்படி பேசுற கூட்டங்கள்லாம் இருக்கு. அதனால எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம மார்க்கெட்டுக்கு நீங்க உள்ள வரீங்க அப்படின்னா எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம நிஃப்டி எங்க ஓப்பன் ஆகுது மெயினா பார்க்க வேண்டியது. நிஃப்டி எங்க ஓப்பன் ஆகுது, பிளாட்டா ஓப்பன் ஆகுதா, ஓப்பன் ஆகி மேல போமா கீழே போமா, இதை நீங்க அனலைஸ் பண்ணலாம். ஆன் ஸ்பாட்ல அனலைஸ் பண்ணலாம் ஓகேங்களா. அப்படி அனலைஸ் பண்றது கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இல்லை இப்போ அதாவது பண்ணி கொடுத்துருவோம்னா அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருவோம். ஓகேவா. ஒன்று. ரெண்டாவது விஷயம், இப்போ இது மேலே போச்சு அப்படின்னா எங்க வரைக்கும் மேலே போகணும்னு கண்டுபிடிக்கணும், எங்க வரைக்கும் கீழே போகணும்னு கண்டுபிடிக்கணும். அதை விட்டுட்டு எவனோ ஒருத்தர் சொன்னார், இப்போ நானே ஒருத்தர் ட்ரேட் டெஸ்டிங் ஒருத்தர் உட்காந்து கண்டுபிடிக்கிறோமா, அவன் சொன்னா நிஃப்டி மேலே தான் போகும், 50,000 போயிடும், 1,00,000 போயிடும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட மார்க்கெட்டுக்குள்ள வராதிங்க. அது உங்களோட காசை பிடிங்கிரும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஸோ ஏதாவது இன்னும் ஏதாவது முக்கியமான அப்டேட் வேணும் அப்படின்னா நீங்க எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதுக்கான வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் லெவலை கரெக்டாக மறக்காம ஞாபகம் வச்சுங்க. 25,050 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான லெவலு. 50 பிரேக் ஆகிற பட்சத்தில் 150 வரைக்கும் போகும். 150 வரைக்கும் 150 பிரேக் ஆச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அது புள்ளிஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட் ஸ்லோ மூவ்மெண்ட் கன்சாலிடேட் தான் ஆக போகுது. ஒருவேளை கரெக்ஷனா வந்துச்சு அப்படின்னா 850 கட் ஆச்சு அப்படின்னா 500 கட் ஆச்சு அப்படின்னா ஒரு ஃப்ரீ ஃபால் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ வேற இது வந்து இது மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு இன்னும் கான்செப்ட் புரியல அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அப்டேட் பண்றேன். ரொம்ப நன்றி என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வீடியோ இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி.